அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் வெற்றி மீது வெற்றி மற்றும் புதிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது ரிஷபராசியான தனது சொந்த ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தற்போது பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டங்களில் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த தருணமே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் உங்களுக்கு தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்கும். இவ்வளவு நாட்களாக மந்த நிலையில் இருந்த உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிரனுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைகிறதுங்க. எதிரிகளின் தொல்லை குறையுங்க. எதிர்பார்த்ததை காட்டிலும் உங்களுக்கு லாபம் என்பது கூடுதலாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பெற்றோர்களால் ஒத்துழைப்பும் மற்றவர்களின் ஆதரவும் நிச்சயம் மகிழ்ச்சியை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க. அயல் நாட்டு முயற்சி அனுகூலம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறார். எனவே இந்த தருணங்கள்ல மகிழ்ச்சி குறையாமல் இருக்குங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த மருத்துவ செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் தொழிலில் யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவற்றை நீங்களே மேற்கொள்ளுங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் நேர்மறை சிந்தனைகளை காட்டிலும் எதிர்மறை சிந்தனைகளே அதிகரிக்கும் என்பதால இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் கூட பகைவர்கள் ஆகாமல் இருக்க அவர்களின் குணம் அறிந்து நடந்து கொள்ளுங்க. அதே போல் கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் கூடுமான வரைக்கும் கன்னிராசினியர்கள் சனிக்கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால எதிரிகளை வெல்வதற்கான சக்தி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பையும் தர இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பதால வியாபார அறிவு வளருங்க. புது யுக்திகளை கையாண்டு வணிகத்தில் வெற்றி பெறக்கூடிய தருணமா இத்தருணம் அமைகிறது. நல்ல லாபம் உண்டுங்க. புதன் மீனத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறாருங்க. கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் நீச்சம் பெறுவதும் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான பலனை தர இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு இப்போது வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கணவன் மனைவி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் திருமணத்தில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்படலாம். வழக்குகள் பிரச்சனை சிரமத்தை தரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் தனிமை உணர்வு தோன்றும். வெளியூர் பயணங்களின் போது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதிக அலைச்சல் ஏற்படுவது உங்களால் தவிர்க்க முடியாதுங்க. கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிற்சில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பற்கள்ல கண்கள்லையும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய
இக்காலகட்டங்கள்ல மற்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்க இருக்குதுங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. புதிய தொழில் மற்றும் வியாபார யுக்திகளை கையாண்டு அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய தருணமாகவும் அமைகிறது. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வருங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற மாற்றினத்தவர்கள் உதவி செய்வார்கள். அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இப்போது மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ள கன்னிராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியிலிருந்து புதன் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். உங்களுடைய ராசிநாதன் 9ல் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பாக பிரிவினை என்பது சுமூகமாக முடியுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை பல இன்னல்களை சந்தித்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்கும். தற்போதுள்ள தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. வியாபார போட்டிகள் அகல இருக்கு. அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி, அவர் 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய், இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையும் மீன ராசியில் நிகழ்கிறதுங்க. இதன் விளைவாக பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் கவனமாக இருங்க. குறிப்பா கொடுக்கல் வாங்கலில் பாக்கிகள் தேங்கி நிற்கும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படுங்க. மருத்துவ செலவு உண்டு. குடும்ப சுமை கூடும். அதனால் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேச ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் மிக மிக கவனம் தேவைங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். உறவினர் பகையால் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையுங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. விற்ற சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாங்க. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். அங்காரனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல கன்னிராசினியர்கள் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.